9/3/2026 மார்ச் 9 2026 இந்த லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். மை ஃபேவரெட் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டாக் அப்போ கொஞ்சம் ஆல் டைம் லோ இல்லை ஒரு மாதிரி லோ ப்ரைஸஸில் இருந்தது. இப்போ மாறி இருக்குது எல்லோரும். பட் அந்த லிஸ்ட்டு பாருங்கள். மணப்புரம், கல்யாண், தைரோகேர், குபிட் அப்போ தான் அவங்க போனஸ் கொடுத்து 100 ரூபீஸ்க்கு வந்திருந்தது. அது ஆஃப்டர் போனஸ்ஸு. மணப்புரம் ஓரளவுக்கு பிலோ 300 இருந்தது. கல்யாணம் அதே மாதிரி பிலோ 400 இருந்தது. தைரோகேரும் அரௌண்டு 400, 380, 420 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இப்போ தான் தைரோகேர்லாம் 600 வந்திருக்கு. மணப்புறமும் இப்போ தான் 340 வரைக்கும் வந்திருக்கு. கல்யாணம் இப்போ தான் 600 வந்திருக்கு. குப்பிட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் 280 வரைக்கும் போயிட்டு இப்போ சின்ன கரெக்ஷன் வந்தது. ஸ்பந்தனா அப்போ அரௌண்டு 210, 200லாம் அந்த மாதிரி இருந்தது. 220 அந்த மாதிரி இருந்தது. கேபிஎல் கம்மியாக இருந்தது. கேபிஐ க்ரீன் கம்மியாக இருந்தது. கேஐஓசிஎல் கம்மியாக இருந்தது. ஹட்கோ இல்லை ஸ்பந்தனா இப்போ திருப்பி 240 தான் இருக்குது. கேபிஎல் இப்போ கூட நான் ரீசெண்டாக திருப்பி வாங்கி விற்றேன். ஓகேவாக தான் இருக்குது வாங்குற மாதிரி. கேபிஐ க்ரீனும் ரொம்ப ஒன்றும் இன்னும் ஏறலை. கேஒய்சிஎல் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குது, கன்சிடர் பண்ணலாம். ஹட்கோ நல்லாவே இறங்கிருது. இடையில 220, 230க்கு மேலே போயிருந்தது. இப்போ 180 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அசோக் லேலண்ட் அதே மாதிரி இறங்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். 150 கிட்ட பார்த்தேன், இப்போ 170க்கு மேலே இருக்குது. கரூர் வைஸ்யா பேங்க் நல்லா ஏறிச்சு. அப்போ நான் பார்த்தது 270, 280 அந்த ப்ரைஸில். இப்போ 330 கிட்ட இருக்குது. பாரதி ஏர்டெல்லும் அப்போ 1800 அந்த மாதிரி இருந்தது. இப்போ பெருசாக ரொம்ப ஏறலைனாலும் ஒரு 1950 அந்த மாதிரி இருக்குது. ஐடிசி ரொம்பவே விழுந்துருச்சு. டாட்டா இன்வெஸ்ட்டும் இறங்கி தான் இருக்குது. இடையில அது பிஃபோர் ஸ்ப்ளிட்டில் இருந்தது, அப்புறம் ஆஃப்டர் ஸ்ப்ளிட் வந்தது. அப்படி பார்த்தாச்சுன்னா காத்ஃப்ரே ஃபிலிப்ஸும் பெருசாக இன்னும் ஏறலை. 2400க்கு மேலெலாம் போய் 3500, 4000 கிட்டலாம் ட்ரேட் ஆச்சு. இறங்கினபடியே இருக்குது. ஐடி ஸ்டாக் அடிக்கும்போது அது அடிக்குது. ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்கு அந்த இஷ்யூ ரொம்ப இறங்குச்சு. இப்போ ரெக்கவர் ஆகிடுச்சு. 69-70 ரூபாயில் வந்தது. இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு. விப்ரோலாம் இன்னும் இன்ஃபோசிஸ், டிசிஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்படி தான் வாலட்டைலில் இறங்கி ஏறிட்டு இருக்குது. நிஃப்டி ஐடி ஃபண்டை பார்க்குறோன்னா அப்படி பார்த்துக்கலாம். மோதிலால் ஒஸ்வால் டிஜிட்டல் ஃபண்டையும் பார்க்கலாம். அதுலேயும் நமக்கு டிஃபென்ஸ் ஸ்டாக்கு எப்படி இதாகுது, ஃபுல்லாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நிறைய டிஃபென்ஸ் ரொம்ப கூடிடுச்சு அப்படிங்கும்போது அதில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் மிட்கப் ஐடி ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா பிர்லா சாஃப்ட்டு, கோஃபோர்ஜி, எம்ஃபேசிஸ், பெர்சிஸ்டன்ட். பிர்லா சாஃப்ட்டு கொஞ்சம் விலை கம்மியாக வாங்குறதுன்னா அதை கன்சிடர் பண்ணலாம். கோஃபோர்ஜி 1300 அந்த ப்ரைஸ்லலாம் இருந்தது. இப்போ நல்லா ஏறிட்டு 1800 வரைக்கும் வந்துடுச்சு. எம்ஃபாசிஸு, பெர்சிஸ்டண்ட்டு ரெண்டுமே ஐடியில் கொஞ்சம் பெட்டரான ஸ்டாக் தான். இடையில கொஞ்சம் எல்லா ஐடியும் இறங்கும்போது அது இறங்குச்சு. இப்போ ரெண்டும் ஏறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். டிஃபென்ஸ் தான் என்னுடைய ஃபேவரட் செக்டாரு. அவன்ட்டாலாம் 100, 110லலாம் நான் டீல் பண்ணியிருக்கேன். இப்போ திருப்பி 160 வந்திருக்கு. 200 வரைக்கும் போச்சு. அப்போல்லோ மைக்ரோ சிஸ்டம் 150 கிட்டலாம் நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் அதுலேருந்து அப்படியே ஏறி அது 240, 300 வரைக்கும் வந்தது. திருப்பி அகெயின் 200க்கு வந்தது. இப்போ அகெயின் திருப்பி 440லாம் போச்சு. இப்போ 380 அந்த மாதிரி இருக்குது. ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் 400 சம்திங்கில் இதுக்கு முன்னாடி சில வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் வாங்கி விற்றுருக்கேன். அதுக்கப்புறம் அப்படி ஏறியே போயிடுச்சு. 650, 700, 800 போச்சு. இப்போ திருப்பி 700 650, 660 இருக்குது. பிடிஎல் ரொம்பவே ஏறிடுச்சு. இது முன்னாடி 3ஆம் மாதங்கும்போது அப்போ கம்மியாக இருந்தது. மார்ச்சில், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் பேரஸ் டிஃபென்ஸ் ஏறிடுச்சு. கொச்சின் ஷிப்பேட் ரொம்ப ஏறலை. இன்னுமே வாங்குகிற ரேட்டில் தான் இருக்குது. மெசகான் ரொம்ப ஏறலை. ஏன்னா அது 3000லாம் தாண்டி போன ஸ்டாக் தான். ஜிஆர்சியும் அதே மாதிரி 3000 தாண்டிலாம் போச்சு. அது இப்போவும் 2600 கிட்ட தான் இருக்குது. யூனிமக் ஏறிட்டு, சென்டெக் ஏறிட்டு, ஆஸ்ட்ரோ மைக்ரோவேவ்லாம் 900 கிட்ட தான் நான் வாங்கி விற்றுட்டு இருந்தேன். அது ஏறிட்டு. டிசிஎக்ஸ் வாங்கலாம். இப்போவும் 170, 180, 190 தான் இருக்குது. வால்சந்த் நகர் அது கம்மியாக தான் இருக்குது. 140, 160 வாங்கி இது பண்ணேன். 280 வரைக்கும் போச்சு. திருப்பி 220, 200, 230 இப்போ அந்த ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எம்ஒஐஎல்லும்
370 வரைக்கும்லாம் போச்சு. இப்போ திருப்பி கொஞ்சம் இறங்கி தான் வந்திருக்கு. 270 அந்த மாதிரி ப்ரைஸில் தான் இருக்குது. சிக்கா என்டர் பிளான்ட்டுங்கிறது அது வந்து ஆக்சுவலாக 2500 இருந்து ஸ்ப்ளிட்டோ போனஸோ கொடுத்து 500 வந்து, அப்புறம் 600 வந்து, 800 வந்து, 1000, 1200, 1600 வரைக்கும் போன ஸ்டாக் தான். அப்புறம் இடையில இறங்கிட்டே வந்தது. 900லாம் வந்தது. 1000, 1100, 200 வரும். இப்போ 1000 கிட்ட தான் இருக்குது ஆக்சுவலாக. அது வந்து கீழேயும் 900க்கு ஈஸியாக வரக்கூடிய ஸ்டாக் தான். மேலே போனாலும் 1100, 1200 போகக்கூடிய ஸ்டாக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணலாம். ஐடியா பொறுத்து ரொம்பவே ஏறிடுச்சு. கிட்டத்தட்ட 400 அந்த மாதிரி 450 ப்ரீமியம் எக்ஸ்பிரஸ் மாதிரி இருந்த ஸ்டாக் தான். பட் ரொம்ப அப்படியே ஏறி அப்பர் சர்க்கிட்டாக போய் 800 தாண்டி போயிடுச்சு. ரட்டன் இண்டியா அப்படிங்கிற ஸ்டாக்கு ட்ரோன்ஸு, ரிவால்ட்டு பைக்லாம் பண்ணுறாங்க. 65 வரைக்கும் போச்சு. அப்புறம் லோ 25 வரைக்கும் கூட வந்தது. இப்போ அரௌண்ட் 30 தான் இருந்தது. இடையில கொஞ்சம் ஏறிச்சு. C&DLM அதுவுமே 400 சம்திங்கில் இருந்தது. இப்போ 600 இருக்குதுன்னு நினைக்கிறேன். BHELலாம் வந்து BELலாம் அது ஒன்றா தான் ட்ராவல் ஆச்சு ஒரு சமயத்தில். ரெண்டுமே 150 இருக்கும், அப்புறம் ரெண்டுமே 200 இருக்கும், ரெண்டுமே 250 போச்சு. அப்போ கூட BHEL கொஞ்சம் பின்தங்கி இருக்கும். BEL வந்து 50 ரூபா கூடவே தான் போயிட்டே இருக்கும். இப்போ பார்த்தாச்சுன்னா BELலும் அந்த ரேட்டு தான் இருக்குது. BHELலும் கிட்டத்தட்ட அந்த ரேட்டுக்கு வந்துடுச்சு, 400 கிட்ட. அதுக்கப்புறம் இறங்கினா வாங்கணும்னு தான் குறித்து வச்சுருந்தேன். வாரி எனர்ஜி பிலோ 2600ன்னு. அது இப்போ தான் ரீசெண்டாக வந்தது. ஒரு முறை வாங்கினேன் 2600, 2700 கிட்ட. அப்புறம் அதை ஏறி 3400லாம் போயிட்டு இப்போ 3400லேருந்து 3000 வந்தது. அதுக்கப்புறம் இப்போ 2700க்கு வந்துடுச்சு. ஸோ நல்ல ரேட்டு. வாரி எனர்ஜி. ப்ரீமியர் எனர்ஜி முன்ன ஒரு முறை 700க்கு வாங்கிச்சு, நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பி வாரி எனர்ஜி இப்போ இறங்கினாலும் ப்ரீமியர் எனர்ஜி இறங்கல. அது 1000 தான் இருக்குது. விக்ரம் சோலார் நல்ல ப்ரைஸு. இப்போவுமே அந்த ரேட்டை வந்து வந்தால் வாங்கணுங்கிறத குறித்து வச்சுருந்தேன். IPO ப்ரைஸு 330. அது 200 வரும்போது கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருக்கேன், விற்றுருக்குறேன். அப்புறம் 210, 180, 190 அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக 160லாம் வந்தது. 170 சம்திங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரெடிங்டன் அது 210 வரைக்கும்லாம் போச்சு. இந்த ஆப்பிள் ஃபோன் கூட சம்மந்தப்பட்டது இது. அப்புறம் நல்ல இந்த மாதிரி எதாவது சேல் போடுறாங்க அப்படின்னா ஆப்பிள் ஃபோன்லாம் இதாகும்னா ஒன்று ஏறிடும். அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக 340 வந்துச்சு. திருப்பியும் 250 கிட்டே வந்தால் திருப்பியும் வாங்கலாம். க்ரோ அவங்க திருப்பி IPOலாம் வந்தப்போ நல்லா போய்ட்டு இருந்தது. 150 வந்தால் கன்சிடர் பண்ணலாம். 190 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஏஞ்சல் ஒன்றும் கூடுதலாக தான் இருந்தது. அப்புறம் அவங்க ஸ்ப்ளிட்டோ ஏதோ கார்பரேட் ஆக்ஷனில் இறங்கி வந்தது. க்ரோ வாங்கலாம், இல்லை ஏஞ்சல் ஒன்று, ரெண்டில் ஏதாவது ஒன்று ஓரளவுக்கு இந்த ரேட்டில் இருந்தால் வாங்கலாம். ஜியோ ஃபினான்ஸ் இப்போவுமே இந்த 245 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணுற ரேட்டில் தான் இருக்குது. 320, 340 வரைக்கும்லாம் போச்சு. ஸோ லோவே 210 தான் ஜியோ ஃபினான்ஸுக்கு. அதுபோக எஃப்ஐஸ் நிறைய ஹோல்டிங் வச்சுருக்குதுன்னு பார்த்தா சேஜிலிட்டி சின்ன ஸ்டாக் தான். 40, 45, 50 அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஆசாத் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியன் பிரைட் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. அது டெல்லி வெரி, 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்பாங்க. எக்ஸைட் ஆனால் ஏறிடுச்சு. இப்போ டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இறங்கியிருக்கு. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஏறிடுச்சு. ரெண்டும் ஒன்றா தான் கிட்டத்தட்ட டிமர்ஜ் ஆகி வந்தது. எக்ஸ்போர்ட் ஸ்டாக்கில் ஹை ரிஸ்க்கு, பட் நல்லா வந்ததுன்னா நான் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இடையில இந்த டெரிஃபு, எக்ஸ்போர்ட் பேன்லாம் வரும்போது இறங்கிச்சு, ரொம்ப கரெக்ஷன் ஆகி. அப்புறம் அது அப்பப்போ அந்த பாலிசி மாறுறதுக்கு தகுந்த மாதிரி, அமெரிக்காவுடைய பாலிசி மாறுறதுக்கு தகுந்த மாதிரி KRBL அவங்க பாஸ்மதி அரிசி இது பண்ணுறாங்க. KPR மில்ஸு ஃபுல்லாக டெக்ஸ்டைலு, வெல்ஸ்பன்னு டெக்ஸ்டைலு, சோனா காம்ஸு கன்சிடர் பண்ணிக்கலாம். LNT கன்சிடர் பண்ணும்போது HALலும் சேர்த்து கன்சிடர் பண்ணலாம். எப்போது அது இறங்கும்போது அப்படி பார்த்து. LNT இப்போ கொஞ்சம் இறங்கி தான் இருக்குது கல்ஃப் இஷ்யூனால். HAL நல்லா ஏறிட்டு. ஹோட்டல்ஸில் ITC, லெமன் ட்ரீ. இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்தேன், அவர் விஜய் கேடியாவுடைய இதில் மகேந்திரா ஹாலிடேஸு அது நல்லா விழுந்திருக்கு போல். ITC ஹோட்டல்ஸுமே 160லேருந்து 240, 260லாம் போச்சு. இப்போ தான் இறங்கி திருப்பியும் 170, 165 அந்த மாதிரி இருக்குது. லெமன் ட்ரீ அதே மாதிரி 130, 150 அது வரைக்கும் போச்சு. இப்போ 110ல் இருக்குது.
அப்போது கொஞ்சம் ரயில்வே இது அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தா ரைட்ஸ் இருக்குது, ஐஆர்எஃப்சி, ஜிவிஎன் முன்னாடி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப அதை வாங்கலை, இது பண்ணல, விட்டாச்சு. ஐஆர்எஃப்சி மட்டும் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப இறங்கிடுச்சு ஆக்சுவலாக. 110 120 இருந்தது, 88 85 அந்த மாதிரி வந்துடுச்சு. இடையில அது மேலேயும் நல்லா போச்சு, 180 வரைக்கும்லாம் போச்சு. என்பிசிசி ஆர்விஎன்எல் ஜூபிட்டர் வேகனே நல்லா இறங்கிட்டு, அதெல்லாமே நல்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆர்விஎன்எல்லாம் கீழேருந்து மேலே போகும்போது 600 வரைக்கும் போயிட்டு, ஜூபிட்டர் வேகனும் நல்லா மேலே போச்சு. 400க்கு மேலெல்லாம் போன ஸ்டாக் தான். எல்லாமே இப்போ பிலோ 300 இருக்குது. டாடா கோல்டு, மெட்டல் இடிஎஃப், க்ரோ ரயிலு, அது ரயில்வே ஸ்டாக்கு தான் உள்ளடக்கிருக்கு. க்ரோ ரயிலு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை இடிஎஃப்ஓ ரெண்டுமே அவ்வளோ இதாக இல்லை, ப்ரைஸ் கீழே தான் இருக்குது. ஃபார்மா பீஸு பரவாயில்ல, ஸ்டெடியாக தான் இருக்குது, ரொம்ப ஒன்றும் ஐடி அளவுக்கு அடிக்கலை. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரொம்ப கீழே இறங்கி இருக்குது, இப்போ கூட வாங்குகிற ரேட்டில் தான் இருக்குது. ரீசெண்டாக கூட 780 வாங்கி 800 மேலே விற்ற மாதிரி பண்ண முடிஞ்சுது. இப்போ பார்த்தா ரொம்ப கீழே இறங்கி 720 730 இருக்குது. எப்போ திருப்பி அது 800 வரும்னு கூட தெரில. இது மாதிரி கேப்ரி குளோபல் ஜிந்தால்ஸா பார்த்துட்டு இருந்தேன், அதையும் முன்னாடி வாங்கி நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் விட்டாச்சு, ஆனால் ஃபாலோ பண்ணலாம். கொஞ்சம் நல்ல ஸ்டாக்ஸ் தான். சிடிஎஸ்எல், கிம்ஸு, முத்தூட் ஃபைனான்ஸ் இப்போ நல்லா இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக தான் ஏறிச்சு. ஆமாம், 3000லேருந்து விழுந்தது, 2850 அந்த மாதிரி ப்ரைஸில் வந்தது. அப்புறம் அன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் ஏறணுன்னா 2980க்கு போயிடுச்சு. அது திருப்பியும் கொஞ்சம் ரயில்வே ஸ்டாக்கு, இர்கான் டெக்ஸ்டைல், ரயில்டெல், ஆர்கே ஃபோர்ஜ் நல்லா போயிடுச்சு திருப்பி. அது 500க்கு கீழே இருந்தது, மூமெண்ட்டே இல்லாமல் இருந்தது. அதில் போனால் அப்படியே டெட்டாக இருக்குமே அப்படின்னு நினச்சா இப்போ 700 தாண்டிடுச்சு. அது விஷால் மெகா மார்ட் எப்பொழுதுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க எல்லோரும், பட் அது இடையில இறங்குச்சு. அதுக்கப்புறம் இப்போ பெருசாக ஒன்றும் அது ஏறலை. 150 கிட்டே இருந்தது, இப்போ 110 என்னமோ தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தாமஸ் குக்கு, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஒரு நல்ல ஸ்டாக்கு, அது 2500 வருது, அப்புறம் 2800 வரைக்கும் போகுது, திருப்பி 2600 வருது. அந்த ஒரு 200 அதில் மூவ்மெண்ட் இருக்குது. லால்பாத் லேபு 1600 இருந்தது, இப்போ ஏறி இருக்குது 1900. ஜேபிஎம்பே, ஒலக்ட்ராவும் அதை கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே அந்த இவி பஸ் ஆர்டர்ஸு, இவி சம்மந்தமாக ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா உடனே ஏறிடும். ஜேபிஎம்மில் இடையில 550 வரைக்கும்லாம் வந்தது, இப்போ 650 சம்திங் இருக்குது. 700க்கு மேலேயும் சில சமயங்களில் போகுது. ட்ரிவேணி டர்பைன் அதுவும் இடையில நல்லா இறங்கியிருந்தது, இப்போ திருப்பியும் நல்ல ரேலி போச்சு. இப்போ திருப்பியும் ஒரு மாதிரி கொஞ்சம் கூல் டவுன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 600 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக 600 வாங்கினேன், அப்புறம் 560 வாங்கினேன், திருப்பி ஏறிச்சு. அந்த 560 வாங்கினது வித்தன்னு நினைக்கிறேன். ட்ரிவேணி இன்ஜினியரிங், அது இந்த டிமர்ஜர் பண்ணோன்னா ரொம்ப லோயர் சர்க்கிட் அடிச்சுட்டு 220க்கு கொண்டு போனாங்க. அதை ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி, அது ட்ரிவேணி இன்ஜினியரிங் எலக்கான் மாதிரியும் சொல்லலாம். அதை விஜய் கேடியாவோட அது. பட் 220லேருந்து அப்புறம் அப்பர் சர்க்கிட் மெதுவாக ஏறி வந்தது. நான் 280லேயோ அதுக்கு கொஞ்சம் கீழே ஏதோ வாங்கினேன், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணி வெளில வந்துட்டேன். இப்போ கிட்டத்தட்ட 300 கிட்ட இருக்குது ட்ரிவேணி இன்ஜினியரிங். சிஎம்எஸ் இன்ஃபோ, அது ரொம்ப நாளாக கீழே கிடக்குது. 300 பார்த்தேன், அதுக்கும் கீழே போய் 270 260 அதில் இருக்குது. திருப்பி எப்போ வேணாலும் சிஎம்எஸ் இன்ஃபோ, இந்த ஏடிஎம் மிஷின் ஃபுல்லாக பண்ணுறாங்க இந்தியாவில், இன்ஸ்டலேஷன் விஷயங்கள்லாம். ஸோ அவங்களுக்கு ரேலிக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 400 தாண்டி போன ஸ்டாக் அது. ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸு அதுவுமே 500 அண்ட் அபோவ்லாம் இருந்த ஸ்டாக் தான், இப்போ தான் இடையில இறங்கி இருக்குது. அதானி பவர் ஸ்டாக்குங்கிறதுனால அதானியில் அதை மட்டும் இது பண்ணி வச்சுருக்கு. பிஎஸ்எல்ல ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணலாம், வாங்கலாம் தைரியமாக. ரொம்ப பெரிய ரேலியும் போகாது, ரொம்ப இறங்கவும் செய்யாது. பவர் கிரிட்டு, கெயிலு, பெட்ரோநெட்டு, ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், ஐஓசி, ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எஸ்சிஐ, ஆர்இசி, கோல் இண்டியா, ஜிஇசிஆர்இ, எரடா, பிஎஃப்சி, என்டிபிசி, பிடிசி, ஐஜிஎல். அப்புறம் இந்த வார் வரும்போதெல்லாம் ஆயில் இண்டியாவும் ஓஎன்டிசியும் அந்த சமயத்துக்கு வாங்கிக்கணும். பயங்கரமாக இஷ்யூவாக இருந்ததுன்னா ஏறிக்கிடும், இஷ்யூ ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் இறங்கிக்கிடும். அது அந்த மாதிரி அந்த 2 ஸ்டாக் இருக்குது.
இதுதான் இந்த வீடியோவில். இன்னொரு வீடியோவில் நம்ம டிஃபென்ஸ் ஸ்டாக் பற்றி தனியாக குறித்து வச்சுருக்கேன், அதை பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் 3 மினிட் வீடியோவே கிடையாது. 3 மினிட்ஸ்லலாம் இவ்வளோலாம் கவர் பண்ணி பேசி போடவும் முடியாது. ஸ்டாக்ஸை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்பாட்டிஃபைல பார்க்குறீங்க, கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப்லேயும் ஒரு சிலர் யங்ஸ்டர்ஸு பார்க்குறீங்க இல்லை கேட்குறீங்க, பாருங்கள்.